பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கின்றேன். இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி ஒரு தமிழ் அறிஞரோடு ஒரு தமிழ் அனுபவ பயணமாக பயணிச்சிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஐயா, நீங்க குறிப்பிட்டதை போல அன்றைய கால சூழல் என்பது நீங்களே கூட குறிப்பிடுவீங்க. தனிநாயகம் அடிகளார் தமிழ் கற்றதனால் அவருக்கு ஏற்பட்ட சோகங்களை எல்லாம் சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு தான் தமிழ் சூழல் இருந்தது. ஆனாலும் உங்களுடைய தந்தையாரை நினைவு கூறுகிற போது ஒரு எவ்வளவோ பழந்தமிழ் இலக்கியத்திற்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறார். தமிழ் சமூகம் அவரை எப்படி அவருடைய பலத்தை அவருடைய பங்களிப்பை கண்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவரை பற்றிய நிறைய நூல்கள்லாம் வந்திருந்தாலும் கூட இன்னும் கூட தமிழ் சமூகம் நுட்பமாக அவருடைய தமிழ் பங்களிப்பை பார்க்கணும்னா எதை சொல்லுவீங்க? தமிழ் கல்வியை கற்பதற்காக தமிழ் போய் பயில வேண்டும் என்கிற சூழல் இல்லை. வேறு எந்த துறையில் உள்ளவர்களாயிருந்தாலும் தாய்மொழியாக இருப்பதாலும் பல்வேறு நூல்களை படிக்கிற வாய்ப்பு இருப்பதனாலும் வழக்கறிஞர்கள் பெரிய அறிஞர்களாக வந்திருக்கிறார்கள், பொறியியலாளர்கள் அறிஞர்களாக வந்திருக்கிறார்கள். எனவே தமிழ் கல்வி என்பது தமிழ் கற்றுத்தான் பெற வேண்டும் என்கிற ஒரு சூழல் இல்லாமல் தமிழை வேறு கல்வி கற்ற பிறகு கூட தொடர்ந்து ஆழ்ந்து கற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு கருத்தை அவருடைய மனத்தில் இருந்தது என்பதுதான் என்னுடைய நோக்கம். உங்களுக்கு இப்போது சொன்னால் ஏன், அண்மையில் கூட சிறுகதை வேந்தர் என்றும் பெரிய செல்வ பரிசுகளை பெற்றவர் என்றும் நாம் போற்றி புகழ்ந்த ஜெயகாந்தன் என் வாழ்க்கை ஒரு தோல்விதான் என்று சொல்லியிருக்கிறார். அது எப்படி நீங்கள் தோல்வி என்று சொல்லலாம்? உங்களுக்குத்தான் எல்லா பரிசுகளும் கிடைத்தனவே, எல்லா இதழ்களிலும் நீங்கள் எழுதியிருக்கிறீர்களே என்று யாரும் கேட்கவில்லை. அது அவருடைய மனச்சோர்வை காட்டுகிறது. என்னுடைய தந்தையாருக்கும் அப்படிப்பட்ட சோர்வு தான் இருந்தது. காரணம், அவர் தொடக்க நிலையில் கல்வி கற்று கரந்தை புலவர் கல்லூரியில் கற்று வந்த பிறகு எந்த துறைகளாவது தான் தமிழ் பணியாற்ற வேண்டும் என்று கருதிய போது உரை எழுதுகிற ஒரு பண்பாட்டை அவர் வளர்த்திருக்கிறார். உரை எழுதுவது என்பது ஒரு நூலுக்குள்ளே நுழைந்து அந்த சொற்சரிவையும் பொருட்பொறிவையும் எழுத்துக்கு எழுத்து எண்ணி பார்க்கிற அழுந்திய புலமையால் தான் பிறப்பது. அவருக்கு அந்த வாய்ப்பு எப்படி வந்தது என்றால், கரந்தை புலவர் கல்லூரியில் அவர் மாணவராக இருந்தபோது தமிழவேள் மாமகேஸ்வரனார், கரந்தை கவியரசு, நாவலர் நாட்டார் ஆகிய பெருமக்கள் இருந்ததனால் அவர்களோடு உறவாடியதன் விளைவாக அவர் புறநானூற்றுக்கு உரை எழுதுவது. புறநானூற்றுக்கு ஏன் உரை எழுத வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். புறநானூற்று பாடல்கள், அந்த பாடல்கள் பிறந்த திணை, சூழல், அந்த சொற்களை புலவர்கள் எந்த கருத்தில் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அது ஒரு வாழ்நாள் முற்ற முடிய வேண்டிய பணி. அந்த வகையில் அவர் புறநானூற்றுக்கு, அதுவும் கூட முதல் 200 பாடல்களுக்கு பழைய உரை இருந்தது. 201 முதல் 400வது பாடல், அதுவும் ஒரு 10 பாடல்கள் சிதைந்த பாடல்கள். அந்த பாடல்களையெல்லாம் தோய்ந்து நின்று அந்த நூலை ஆழ்ந்து மீண்டும் உரை காண வேண்டும் என்று அவர்கள் தொடங்கினார்கள். அந்த பணிதான் அவரை தமிழ் உலகத்துக்கு அறிமுகம் செய்தது. சான்றாக பாருங்கள், அவர் புலவர்களுடைய பெயர்களை எல்லாம் காணும்போது இந்த பெயர்கள் எப்படி வந்திருக்கலாம்? ஏனென்றால் புலவர்களுக்கு பெயர் வருவதற்கு காரணம் உருப்பால் பெயர் வந்தது, பிறப்பால் பெயர் வந்தது, ஊரால் பெயர் வந்தது, நாட்டால் பெயர் வந்தது என்று பல்வேறு கருத்துக்களை சொல்வார்கள். சீத்தலை சாத்தனார் என்ற பெயரை நீங்கள் நன்றாக கேட்டிருப்பீர்கள். பல பேர் என்ன நினைத்து விட்டார்கள், அவர் சீழ்தலை பிடித்ததனால் சீத்தலை சாத்தனார் என்ற பெயர் வந்தது என்று. என்னுடைய தந்தையார் அதுபோல ஒரு 40-50 புலவர்களுடைய பெயரையே மாற்றி இருக்கிறார்.
ஒரு 120 புலவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை கண்டறிந்து எழுதியது மட்டுமில்லாமல் கல்வெட்டு குறிப்புகளை மிகவும் கண்டறிந்து அந்தந்த பகுதியிலே உள்ள கல்வெட்டுக்களை எல்லாம் ஆய்ந்து அவற்றின் வழியாக நாம் இந்த நூல்களுக்கு உரை காண்பது நல்ல பணியாக இருக்கும் என்று அவர் முற்பட்டார். ஆகையினால் அவருடைய தொடக்க பணி புறநானூற்று உரைதான். அவருக்கு ஒரு தமிழ் இலக்கியங்களை பரப்ப வேண்டும் என்ற விருப்பம் இருந்ததனால் சிலப்பதிகார சுருக்கம், சிலப்பதிகார ஆராய்ச்சி, மணிமேகலை சுருக்கம், மணிமேகலை ஆராய்ச்சி, சூளாமணி சுருக்கம், சூளாமணி ஆராய்ச்சி, சீவக சிந்தாமணி சுருக்கம், சீவக சிந்தாமணி ஆராய்ச்சி என்று காப்பியங்களுக்கெல்லாம் சுருக்க நூலையும் அதே நேரத்தில் ஆய்வு நூலையும் எழுதி காட்டினார்கள். இப்படித்தான் அவர் உரை எழுதுகிற பணியே தொடங்கிற்று. அவரே ஒரு இடத்திலே எழுதியிருக்கிறார், உரை எழுதுவது ஒரு தொழிலா என்று ஒரு கட்டுரை கூட எழுதியிருக்கிறார். நான் அதிலே குறிப்பாக ஒன்று சொல்ல விரும்புவது, அவர் நெருங்கி பழகியவர் என்றிருந்த வகையில் பண்டிதர் நாவலர் வேங்கடசாமி நாட்டார் நாடறிந்த பெரும் புலவர், ஞானமளந்த மேன்மை தமிழின் ஆழவெல்லாம் தெரிந்தவர். நாட்டார் எழுதிய போது மணிமேகலையினுடைய உரை முடிக்காமல் நின்று விட்டது. அப்படி நின்று போன போது அந்த நின்ற பகுதி என்பது சமயக்கணக்கர் தந்திரம் கேட்ட காதை என்று பார்த்தால் பௌத்த சமயத்தினுடைய ஆழ்ந்த நுணுக்கமான விளக்கங்களை எல்லாம் தமிழில் வரைந்து காட்டிய பெருமை சாத்தனாரை சாரும். அதற்காக என்னுடைய தந்தையார் அப்போது திருப்பதியிலே பணியாற்றி இருக்கிறார். திருப்பதியிலே கீழ்த்திசை கலைக்கல்லூரி என்று ஒரு கல்லூரி இருந்தது. அந்த கல்லூரியில் பணியாற்றிய போதுதான் அவர் அங்கே இருக்கிற புத்த சமய நூல்களையும் வடமொழி நூல்களையும் படித்து அந்த உரைகளை நான் ரொம்பவும் ஆழ்ந்து எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி, என்னை யாராவது நாளைக்கு உரை எழுதி என்ன பயன் கண்டீர்கள் என்றால், மணிமேகலைக்கு உரை எழுதியது எனக்கு கிடைத்த ஒரு தமிழ் பயன். மணிமேகலைக்கு மாவன் திறம் என்றே ஒரு பெயர் உண்டு என்று அவர் சொல்லுவார்கள். உண்மையில் சொல்வதென்றால் அவர் மிக அருமையாக சொற்பொழிவுகள் ஆற்றுகிற திறம் உடையவர். தகுந்த புலமை வீறு மற்றும் வாய்ந்தவர் இல்லை. அந்த நாளில் அப்போது சிறந்த பேச்சாளர்கள் என்று ஒரு தொகுதி வந்தது. அந்த தொகுதியில் கியாப்பே பெயர் இருந்தது, பா ஜீவானந்தம் பெயர் இருந்தது, மரமரடிகளார் பெயர் இருந்தது. அந்த வகையில் என்னுடைய தந்தையார் பெயரும் இருந்தது. இந்த அடிப்படையிலே தான் அவருடைய புகழ் இருந்தாலும் கூட அந்த புகழினால் தனக்கு ஒரு பெரிய வாய்ப்பும் பொருள் பெருக்கமும் இல்லையே என்கிற ஏக்கம் இருந்தது. நான் நிறைவாக ஒன்று சொல்வதென்றால், அவர் ஓய்ந்து ஒரு 60 ஆண்டு கடந்த நேரத்திலே தான் அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்கள் திருவருட்பாவுக்கு நீங்கள் உரை எழுத வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த நாளில் தமிழ் படித்தவர்களுக்கு இலக்கிய படிப்போடு சமய கல்வியும் நன்றாக தெரியும். அந்த சமய கல்வியின் விளைவாக சைவ சித்தாந்த புறமை மிகவும் சார்ந்தவராக என்னுடைய தந்தையார் இருந்ததனால் அவருக்கு சைவ சித்தாந்த கலாநிதி என்று கூட ஒரு புகழ்பெயர் தந்தார்கள். அப்படி அவர் கேட்டபோது ஞானாமிர்தம் என்ற நூலுக்கும் உரை கண்டிருக்கிறார்கள். அப்படி சமய நூல்களை எழுதி வந்ததை கேட்டு, நீங்கள் சங்க நூல்களையும் சமய நூல்களுக்கும் உரை எழுதியதனால் திருவருட்பாவுக்கும் ஒரு சன்மார்க்க விளக்கமான ஒரு உரை எழுத வேண்டும் என்று கேட்டார்கள். நான் தளர்ந்திருக்கிறேன், நலிந்திருக்கிறேன், இனிமேல் என்னால் அப்படி எழுத முடியாது என்று கேட்டபோது, அருட்செல்வர் என்பதனால் அவர் பொள்ளாச்சிக்கு அவருடைய வளமனைக்கு அழைத்து சென்று அங்கேயே அவரை ஒரு 4 ஆண்டுகள் தங்க சொல்லி அவர் உரை எழுதவும் உரையை இன்னொருவர் கேட்டு எழுதி வைக்கவுமாக
திருவருட்பா முழுவதற்கும் உரைகெழுதிய நிறைவு அவருக்கு அமைந்தது. தமிழ் சமூகமே தொடர்ந்து இந்த மாதிரியான தமிழ் அறிஞர்களுக்கு ரொம்ப வசதிகள் எல்லாம் செஞ்சு தராத ஒரு சூழல் தான் தொடர்ச்சியாக மரபுல பார்க்கிறப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்கய்யா. அது பலர் தமிழறிஞர்களுக்கு வந்து அந்த வருத்தம் இருந்தது உள்ளுக்குள்ள அப்படின்றத புரிஞ்சுக்க முடிந்தது. ரொம்ப ஆளுமை பொருந்திய ஒரு நபரை பற்றி விஸ்தாரமா எங்க நேயர்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தமிழினுடைய அனுபவங்கள், தமிழக அரசியல் சூழல்ல தமிழினுடைய பங்கு, இது பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறேங்கய்யா ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பேசும் தலைமை நிகழ்ச்சியில் தமிழறிஞரோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பொறுத்திருங்கள். பெரியார்தான் முதலில் இந்த குடியரசு இதழ் வந்தது மட்டுமில்லாமல் திருக்குறள் மாநாடு நடத்தினார்.